வணக்கம். இப்போ நான் வந்து தொப்பி பின்ன போகிறேன். 6லேருந்து 12 மாத குழந்தைக்கான தொப்பி. 4 மில்லிமீட்டர் கம்பி வச்சுக்கிறேன். இப்போ முதல் மேஜிக் சர்க்கிள் செய்யணும். அதுக்கு இப்படி சுற்றி எடுத்துக்கொண்டு இந்த வட்டத்துக்குள்ளே விட்டு 1 2 செயின் பின்னிட்டு இதுக்குள்ளே 11 டபுள் க்ரோஸே பின்ன போகணும். 1 2 3 4 இப்படி 11 இதுக்குள்ளே பின்ன போகிறேன். இப்போ வந்து 11 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்போ இந்த மேஜிக் சர்க்கிளில் இந்த இதை பிடிச்சி இறுக்கி இழுத்தமெண்டா அப்படி இறுக்கமாக டைட்டாக இடைவெளிலாம் வந்துடும். இனி 1 2 ரெண்டாவது செயினுக்குள்ளே முதல் ஸ்டார்ட்டில் பின்னின ரெண்டாவது செயினுக்குள்ளே கொடுத்து முடிக்க போகிறேன். முடிச்சிட்டு 1 2 செயின் பின்னி எல்லாத்துக்கும் இவ்விரண்டு டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். அதாவது 24 டபுள் க்ரோஸே வரும். இந்த 2 செயின் ஆணையும் மிச்ச 11 இவ்விரண்டு பின்னினா 12 தர 2 24. ரெண்டாவது ரவுண்ட் வந்து 24 டபுள் க்ரோஸே வரும். இப்போ எல்லாத்தையும் 2 2 பின்னி போட்டு காட்டுறேன். 24 டபுள் க்ரோஸு. இப்போ வந்து இப்போ 23 வந்து இது இந்த கீழுக்கு நம்ம வந்து பின்னிட்டு ரெண்டாவது செயினுக்கு வந்து டோட்டலாக 24 டபுள் க்ரோஸு. இப்போ 1 2 செயின் பின்னி பக்கத்து இதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸு, மற்ற ஒரு டபுள் க்ரோஸு, மற்ற 2, மற்ற 1 ஒன்றை விட்ட ஒன்றுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸு பின்னணும். அதாவது 2 1 2 1 அப்படி பின்னணும். இப்படி மூன்றாவது வரை ஃபுல்லாக பின்னணும். இது வந்து 1 2 மூன்றாவது வரி வந்து 36 டபுள் க்ரோஸு, 1 2 செயின், 2 டபுள் க்ரோஸு, ஒரு டபுள் க்ரோஸு, ஒரு டபுள் க்ரோஸு, 2 டபுள் க்ரோஸு. அதாவது 2 விட்டு 1க்கு 1 கூடும். 2 1 2 தனித்தனி 2 விட்டு 1க்கு 2 வரும். இதுக்கு 2 இது 1 1 2 1 1 2 1 1 2 இந்த வரிக்குள்ளே 2 விட்டு 1க்கு 2 டபுள் க்ரோஸை வரும். இப்போ 4வது வரி பின்னிட்டேன். 48 ஸ்டிச் வரும். இனி 5வது வரி 1 2 முதல் 2 விட்டு 1க்கு பின்னினாங்க. இனி 3 விட்டு 1க்கு பின்ன போகிறோம். 1 டபுள் க்ரோஸ் 1 1 2 3 இப்போ 4வதுக்குள்ளே 1 2 3வது பின்னினாங்கள். இனி வந்து 4வதுக்கு 1 2 3 4வது 1 2 3 4வதுக்கு 2 ஒவ்வொரு அந்த ஏறு வரிசையில் போகும். 1
2 டபுள் க்ரோஸு இப்படி இந்த வரிக்குள்ளே பின்னணும். இப்போ இது வந்து 1 2 3 4 5வது வரி பின்னிட்டேன். இப்போ இது 12 24 36 48 இது வந்து 60 12 இது கூடிக்கொண்டு வரும். இப்போ அடுத்தது வந்து 1 2 செயின், இது வந்து 3 விட்ட ஒன்றுக்குள்ளே பின்னினாங்க. இனி 4 விட்டு 5வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸு வரும். இதில் வந்து 1 2 3 1 2 3 4வதுக்கு பின்னினாங்க. இனி 5வதுக்கு பின்ன போகிறோம். 1 2 3 4 5 படிப்படியாக பின்னிக்கொண்டு போவோம். 5 விட்ட சரி 1 2 3 4 5வதுக்கு 2 டபுள் க்ரோஸு பின்னுவோம். 5வதுக்கு முதல் 4வதுக்கு பின்னாங்க, இது 5வதுக்கு. இப்போ 6வது வரை பின்னிட்டேன். அதாவது டோட்டல் 72. இனி 7வது வரை பின்ன போகிறேன். 7வது வரி 6வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸை பின்னணும். 1 2 3 4 5 6 6வதுக்கு 2 இப்படி ஒவ்வொரு 6வதுக்கு 2 டபுள் க்ரோஸு பின்ன போகிறோம். இப்படி இந்த வரிக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து 7வது வரியும் பின்னியாச்சு. இனி அடுத்த வரி என்னென்ன பின்னுறேன்னு பார்ப்போம். 2 செயின் 7வதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸே பின்னப்போம். முதல்ல 6வதுக்கு பின்னினான் 2 டபுள் க்ரோஸே. இனி 7வதுக்கு 2 1 2 3 4 5 6 7வதுக்கு 2 பின்னப்போம். 1 2 ஒவ்வொரு 7வதுக்குள்ளேயும் 2 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். ஓகே, இப்போ வந்து 8வது ரோ பின்னி முடிச்சுக்கிறேன். இப்போ 8வது ரோ பின்னிட்டேன். 8வது வரி. இனி 9வது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸு பின்னணும். எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸு பின்னிட்டு காட்டுறேன். சுத்த வர 1 டபுள் க்ரோஸு. இப்போ 9வது வரை பின்னி பிடிச்சாச்சு. எல்லாத்துக்கும் 1 டபுள் க்ரோஸு பின்னிட்டேன். கொஞ்சம் இப்படி ஷேப்பில் வந்துட்டு இனி அடுத்த வரி வந்து 1 2 செயின் பின்னிட்டு 1 2 3 4 5 6க்கான 1 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 7ஐயும் 8ஐயும் சேர்த்து ஒன்றா பின்னணும். ஒரு பின்னலாக பின்னணும். வந்து one double crochet, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 158 159 160 161 162 163
6 அப்புறம் 7 இப்படி எடுத்து வச்சுக்கொண்டு பின்னி முடிக்காமல் எடுத்து வச்சுட்டு 7 8 இப்படி சேர்த்து எடுத்து ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு பின்னலாக பின்னணும். பின்னைக்கு ஒன்றா வந்துடும், ரெண்டும் ஒரு பின்னலாக வந்துடும். அதாவது 7 8 ஒன்றா பின்னணும். அது மாதிரி இங்கே 6 தனி டபுள் க்ரோஸு 1 2 3 4 சுத்த வர அப்படி பின்னணும். 4 5 6 இப்போ பின்னியாச்சு. இனி 7 8 ஒன்றா பின்னணும். இப்படி சுத்த வர பின்னி முடிக்கணும் 10வது வரி. இப்போ 10வது வரி முடிச்சிட்டேன். இனி 10வது வரி 7 மட்டும் சேர்த்து பின்னாங்க. இது 11வது வரி 5 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 6 7 சேர்த்து பின்ன போகிறோம். 2 செயின் 1 2 3 4 5 தனி டபுள் க்ரோஸு. இனி 6 அப்படியே பின்னி வச்சுக்கொண்டு 7 அப்படியே பின்னி வச்சுக்கொண்டு சேர்த்து உண்டா பின்னுறது. இந்த வரி முழுக்க இது ஃபுல்லாக அப்படியே 5 டபுள் க்ரோஸையும் 6 7 சேர்த்து பின்னணும். இது ஃபுல்லாக அப்படி இந்த வரி ஃபுல்லாக அப்படி செய்யணும். இப்போ 11வது ரவுண்ட் பின்னிட்டேன். 2 செயின். இப்போ 12வது ரவுண்ட் 4 டபுள் க்ரோஸு வினப்பேன். 1 2 3 4 இப்போ 4 பின்னிட்டு 5 பின்னி எடுத்து 6 பின்னி இப்படி எடுத்து உண்டா பின்னணும். 1 2 3 4 டபுள் க்ரோஸையும் 5 6 சேர்த்து பின்னணும். 1 2 3 4 5வது பின்னி எடுத்து 6வது பின்னி எடுத்து சேர்த்து பின்னணும். எப்படி இந்த வரி ஃபுல்லாக பின்னணும். அதாவது 12வது வரி ஃபுல்லாக 1 2 இது 13வது வரி. இது 13வது வரி 3 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 2 செயின் பின்னி 1 2 3 பின்னிட்டு 4வதையும் 5வதையும் உண்டா சேர்த்து பின்னணும். 4 5 உண்டா சேர்த்து ஒரு பின்னல் பின்னணும். 1 2 3 4 5 உண்டா சேர்த்து பின்னணும். இப்படி 11வது வரி ஃபுல்லாக பின்னணும். பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கிது. இப்போ இனி 14வது ரோ பின்ன பண்ணோம். 1 2 செயின். இந்த ரோ ஒரு டபுள் க்ரோஸை மேலுக்கு ஒரு டபுள் க்ரோஸை கீழுக்கண்டு பின்ன இப்படி எடுத்து இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுத்து 1 டபுள் க்ரோஸை. அடுத்தது இதுக்கு கீழால் கொடுத்து இப்படி எடுத்து
1 டபுள் க்ரோஸே. அடுத்தது மேலால், அடுத்தது கீழ்ப்பக்கத்தால். இப்படி 14வது ரோ வரி ஃபுல்லாக இப்படி மாற்றி மாற்றி பின்னணும். மேலே கீழே மேலே கீழேண்டு ஃபுல்லாக பின்னணும். இப்போ 14வது வரி பின்னியாச்சு. 2 செயின். 15வது வரி மேல் டபுள் க்ரோஸேக்கு மேலால் கீழுக்கு கீழ். 15வது வரி 14வது வரி பின்ன மாதிரியே மேலே கீழே பின்னணும். இப்படி 15வது வரி ஃபுல்லாக பின்னணும். இப்போ நான் 13, 14, 15 மேலே கீழே பின்னுற ரவுண்டுக்கு வேறு கலர் வச்சுக்கிறேன். இல்லை வித்தியாசமாக வடிவாக இருக்கணுமென்றதுக்காக வச்சுருக்கிறேன். 14க்கும் 15க்கும் இந்த கலர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த தொப்பியை இப்போ இதை சரிசம நான் மடிச்சுட்டு இதில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி தொப்பின்ற ஷேப்புக்கு முன்னுக்கு வளைவாக வர்றதுக்கு பின்ன போகிறேன். அதுக்கு 2 செயின் பின்னி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கே கொடுத்து எடுத்து பக்கத்து இதுக்கே கொடுத்து எடுத்து 2 சேர்த்து ஒரு பின்னலாக ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிருக்கேன். இப்போ இதுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அங்கே சைட் முடிகிறதுக்கு 2 இருக்கத்தக்கன ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அதுலேருந்து இதுக்கான ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்போ கடைசி 2 அந்த இதையும் சேர்த்து ஸ்டார்ட்டுக்கு எப்படி பின்னா அதே மாதிரி இந்த 2 சேர்த்து ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ 2 செயின் பின்னி திருப்பிட்டு இப்போ 1 சுற்றி எடுத்து 2 இந்த 2ஐயும் சேர்த்து 2ஐயும் சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஸை பின்னிட்டு வெங்காய பக்கம் முடிகிறதுக்கு 2 ஸ்டிச் இருக்கிறதுக்கு முன்னே நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு 2 சேர்த்து பின்னணும். இந்த அளவு எப்படி பின்னினோமோ அதே மாதிரி வெங்காயம் பின்னிட்டு காட்டன் ஹாஃப் டபுள். இப்போ இந்த சைட்கான பின்னி முடிச்சுட்டேன். இப்போ கடைசி இந்த 2க்கையும் கொடுத்து ஒரு பின்னலாக பின்னிட்டேன். 2 செயின் பின்னி ஹாஃப் டபுள் க்ரோஸை சேர்த்து பின்ன போகிறேன். இதுக்கு கொடுத்தெடுத்து பக்கத்து இதுக்கேன் கொடுத்தெடுத்து ஒரு பின்னலாக பின்னிட்டேன். இனி மற்ற பக்கத்துக்கு இதே மாதிரி கடைசி 2ஐயும் சேர்த்து ஒரு பின்னலாக பின்னணும். அது வரைக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஸை அங்காள் பக்கம் காண பின்னணும். மஞ்சான பின்னிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கடைசிக்கு வந்துட்டேன். 2ஐயும் சேர்த்து 1 பின்னிட்டு 2 செயின் பின்னி திருப்பிட்டு வளமை மாதிரி முதலாவது 2வது சேர்த்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஸு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஸு இஞ்சான பின்னிட்டு காட்டுறேன். இப்போ கடைசி 2க்கே கொடுத்து 1வது பின்னல் பின்னிட்டு இப்போ
2 செயின் பின்னி இதுக்கு இப்படி கொடுத்து அந்த பின்னிட்டு இப்படி வளைவா வர பின்னிட்டு எல்லாத்தையும் இந்த ஒரு க்ரோஸு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வளைவா எத்தனை எவ்வளோ காண வேணுமோ பின்னலாம். அப்படி கட்டிட்டு கடைசி 2 இவ்வளத்தோட காணமண்டா அப்படியே நிப்பாட்டலாம். இப்போ இந்த உலகத்தோட நிப்பாட்ட பண்ண கூட காணும். இதை பின்னினதை இப்போ நாங்கள் இதை வளைவாக வர்றதுக்காக நான் இதுக்காக கொடுத்து இழுத்து இப்படி முடிச்சுட்டு இப்படி சைட்டுக்கு சிங்கிள் க்ரோஸை பின்ன போகிறேன். இப்போ நான் சுத்த வர சிங்கிள் க்ரோஸை பின்ன போகிறேன். இந்த விளிம்புக்கு ஃபுல்லாக டார்க் கலர் ப்ளூவால்
இப்போ இதுக்கான பின்னிட்டு இப்போ திருப்பிட்டு இன்னொரு வரி பின்ன போகிறேன். எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் க்ரோஸு பின்ன போகிறேன். அங்காள் பக்கம் இஞ்சகான பின்னிட்டு காட்டும். பின்னி மற்ற பக்கம் பின்னி கொண்டு வந்துட்டேன். அப்போ கடைசி இதுக்குள்ளே கொடுத்து எடு. இப்போ நான் கடைசி வரி பின்ன போகிறேன். நான் அப்படி சுத்த வர எல்லாத்துக்குமே ப்ளூ கலரில் சுத்த வர அப்படி இங்கான பின்னி கொண்டு வர போகிறோம். இப்போ இஞ்சால் பக்கமான சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். நான் இப்படி திறந்து பின்னி கொண்டு வர போகிறேன். இந்த மற்ற சைட் வரைக்கும் பின்ன போகிறேன். இப்போ நான் இந்த மேல் பக்க தொப்பிக்கான அப்படியே சுற்ற வர பின்னி கொண்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல இதில் கொண்டு முடிக்க போகிறேன். முடிச்சு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பி ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பி நல்லா பின்னி முடிச்சாச்சு. மேலுக்கு இப்படி இருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் பாய்.